ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த 2026ஆம் ஆண்டில் 2ஆம் காலாண்டில் 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லத்தக்கதாக காலாண்டின் தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடன் உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார தலைப்பு பெருமையும் தாழ்மையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு பாடம் இது. நம்ம எப்படி உலகத்தில் பெருமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை குறித்தும், பெருமையோடு நாம் எப்படி போராடுகிறோம் என்பதை குறித்தும் கூட நமக்கு இந்த வாரத்திலே மிக தெளிவாக பாடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து அதன் பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்கு ஆவமுக்கு நாள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய சமூகத்திலே ஒரு சிறுமந்தியாக வந்திருந்து உடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக நாங்கள் தியானிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரமைகளோடு தொடர்ந்து இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார பாடத்துடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளவும் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் நீர் எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பாடத்திட்டத்தின் முழு நேரத்திலும் எங்களை வழிநடத்தி சொல்லட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் உடைய பாதபடியில் இயேசுவின் என்ம நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில பெருமையும் தாழ்மையும் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு நமக்கு மனப்பாட வசனமாக லூக்கா 14:11 வசனம் கொடுத்துருக்காங்க. 14ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம், தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம். இந்த தாழ்மை என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் அருமையான ஆண்டோட பிள்ளை எப்படி இந்த பெருமை வருதுன்னா, பெருமை என்பது ஒரு உணர்வு. எப்படிப்பட்ட உணர்வுனா, நம்மை பற்றி அதிகமாக நம்மளை பற்றியே நம்ம அதிகமாக இருப்பதற்கும் அதிகமாக நாம் சிந்திக்கக்கூடிய வேலையில் தான் பெருமை உண்டாகுதுன்னு நாம் பார்க்கணும் இல்லையா? அப்போது உங்களுக்கு இந்த பெருமை ஒரு உணர்வு. அது மாத்திரமல்ல, ரியாலிட்டி எதுவோ அதுக்கு மேலே நம்மை பற்றி நாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது பெருமை என்ன செய்கிறது, உள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெருமை முதலாவது யாருடைய இருதயத்தில் வந்தது என்றால், பரலோகத்தில் தேவனுடைய சிம்மாசனத்திற்கு அருகில் உருவாக்கப்பட்ட அந்த கேரூப் இல்லையா, லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய அவனது இதயத்தில் தான் இந்த பெருமை முதலாவது என்ன செய்தது, உருவானதை நாம் பார்க்கிறோம். நம்மை பற்றி இருப்பதற்கும் அதிகமாக நாம் சிந்திக்க, அந்த ரியாலிட்டியை விட்டுட்டு நம்மை பற்றி ஏதோ அதிகமாக நம்ம சிந்திக்கும் பொழுது நாம் அப்படி போல அப்படின்னு சிந்திக்கும் போது தான் நமக்கு என்ன செய்கிறது, பெருமையானது நம்முடைய இருதயத்தில் உருவாக. அது மிக அழகாக இந்த முதல் பகுதியில் என்ன செய்திருக்காங்க, நமக்கு கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது அகந்தையின் பிடிவாத குணம் என்ற தலைப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க. அகந்தையின் பிடிவாத குணம் இல்லையா? அகந்தை என்று சொல்வது ஒரு அரசியல்வாதிக்கோ ஐஸ்வர்யவானுக்கோ தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சாதாரண மனிதர்களுக்கு கூட தங்களை பற்றிய அகந்தையும் பெருமையும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? மற்றவங்களை விட நம்ம மேலானவங்க இந்த காரியத்தில் நம்ம என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ ஒரு காரியத்தை குறித்து, அன்றைக்கே பெருமை என்ன செய்கிறது, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக குடிகொள்ளத்தக்கதாக. இயேசுவானவர் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லிட்டு அது கீழே வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க. இயேசுவானவர் தாழ்மையின் சொரூபியாக அவர் இருக்கிறபடினால்தான் என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மை என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா? அவர் தன்னை உயர்த்தி இருந்தால் பரலோகத்திலிருந்து வந்திருக்கவே மாட்டார். இல்லைனா கடவுள் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், எல்லாரும் அழியிட்டோம், நான் இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்குவேன் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா வந்திருந்திருக்கவே மாட்டார். அவர் அதிகமாக நேசித்தபடினாலே மனுக்குலத்தை நம்மை தேடி மனு அவதாரம் எடுத்து என்ன செய்கிறாரு, உலகத்திற்கு அவர் தன்னை தாழ்மைப்படுத்தி வரத்தக்கதாக. அதனால்தான் இன்னைக்கு அந்த வசனம் கொடுத்துருக்காங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில். சாத்தானுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் அருகிலேயே பாவம் உருவாகுது பரலோகத்தில் இல்லையா? மற்ற கிறிஸ்தவ திருச்சபையில் நீங்கள் கேட்டால் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் பாவம் எங்கே உருவாச்சுன்னா பூமியில் ஏதேன் தோட்டத்தில்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பரலோகத்தில் தான் எது உண்டாகிறது, பாவம் உண்டாகி தேவனுக்கு நேர் எதிரிலேயே இருந்த அந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய தேவனால் படைக்கப்பட்ட கேருபுடைய இருதயத்தில் தான் இந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய பெருமை என்ன செய்கிறது, முதலாவது குடிகொள்ளத்தக்கதாக. அது எவ்வளோ மோசமான ஒரு காரியம் அப்படின்னா, அது அவனை கடைசியில் என்ன செய்யுது, பரலோகத்திலிருந்து
வெளியேற்றக்கூடிய அளவிற்கு அந்த பெருமையானது அவனை ஆண்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு நேர் எதிராக இயேசுவானவரை இங்கே சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் பவுல் என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர் 2:5-11 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படிதானே? அது என்ன சிந்தை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அப்படின்னு சொன்னால், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இல்லையா? எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? நானும் பிதாவும் மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணல? ஒரு பெருமை அவருடைய இருதயத்தில் வந்ததே கிடையாது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த அன்பு அவர் என்ன செய்யுதுன்னா, மனிதனை படைத்த அந்த அன்பு அவனை விட்டுட்டு இன்னொரு ஆதாமியாவால் உருவாக்கி இருக்க முடியும். அவர் அப்படி செய்யலை. சந்ததி பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்களை அழிக்கக்கூடாது, இந்த ஜெனரேஷன் பாவத்தில் மூழ்கிடும், நம்ம மனு அவதாரம் எடுத்து சேர்ந்து இவங்களை மீட்டு இழந்து போன அந்த மகிமையை ஏதேனிலே மீண்டும் அவர்களே புதுப்பிக்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளையில இல்லையா, ஒரு அற்புதமான ஒரு திட்டம், மீட்பின் திட்டம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். பிளான் ஆஃப் சல்வேஷன் என்று சொல்லி ரட்சிப்பின் திட்டம் என்றும் நாம் சொல்லலாம். அந்த திட்டத்தின்படி கிறிஸ்துவான இந்த உலகத்தில் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரு? தாழ்த்தினபடினால் தானே. நேர் ரெண்டு பேருக்கும் இருக்கிற குணலட்சணம் நேர் எதிரான ஒருவன் என்ன செய்கிறான்? ஒரு படைக்கப்பட்ட ஒருவன் தான் படைக்கப்பட்ட ஜீவி என்பதை கூட சிந்திக்காமல் தன்னை படைப்பாளரை காட்டிலும் தன்னை உயர்த்தத்தக்கதாக. அதனால தான் ஏசாமி சொன்னார், சீடன் மாஸ்டரை காட்டிலும் ரொம்ப முன்னால் போகணும்னு நினைக்காதீங்க, அவருக்கு சமமாக இருப்பீங்கன்னா போதும் அப்படின்னு ஏசாமி ஒரு முறை சொன்னார். அப்புறம் எனக்கு மற்ற சுவிசேஷத்தில் இல்லையா, எஜமான் தன் வேலைக்காரன் தன் எஜமானை காட்டிலும் பெரியவனா என்ன வேண்டாம், வேலைக்காரன் எஜமானை போல் இருந்தால் போதும் அப்படின்றார் ஆண்டவர். உடனே தன்னை அனுப்பப்பட்டவரை போல் இருந்தால் போதும் அப்படின்றார். என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸீட் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்றார் ஆண்டவர். அதாவது சிந்திக்க வேண்டியதற்கு மிஞ்சி நம்மை பற்றி நாம் என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இந்த தாளந்து இருக்குது, நம்மளை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளை சிக்க வைக்கக்கூடிய கண்ணிகள் அருமையான ஆண்டோட பிள்ளைகளை. 3 ட்ராப்ஸு சாத்தான். ஆனால்தான் சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை சொன்னார், ஒருவனுக்கு முன்பாக நீங்கள் அவனை புகழ்ந்தால் அவனுடைய கால்களுக்கு கண்ணி வைக்கிறீர்கள் அப்படின்றார் இல்லைங்களா. பெருமையை ஏற்படுத்தி விடுறது. எதுக்காகவுமே நம்ம எந்த மனிதனையுமே புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதானே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே என்றார் ஏசாமி. அந்த மகிமை செலுத்தப்பட வேண்டிய ஒரே நபர் யார் என்றால், ஒரு மனிதனிடத்திலே ஒரு நற்குணம் இருக்கிறது, தாளந்து இருக்கிறது, ஒரு நல்ல விதத்தில் அவன் செயல்படுகிறான் என்றால் அவன் போற்றப்பட வேண்டியவன் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு அந்த தாளந்தை கொடுத்தது யார் என்பதை நான் முதலாவது யோசித்து பார்க்கணும். அப்படித்தானே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இல்லையா. எந்த ஒரு தாளந்து வித்தியாசமான ஒரு தாளந்தா இருந்தாலும் தேவனால் கொடுக்கப்பட்டதுன்றதை மறந்துடவே கூடாது நம்ம எப்பவுமே இல்லையா. அதனால தான் 2 கொரிந்தியர் 5 பவுல் சொல்றார், இவையெல்லாம் தேவனால் உண்டானது. எதுவுமே எந்த கிரெடிட்டையுமே எந்த மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துகிறார் என்றால் அது தேவ திட்டம், அது தேவனால் கொடுக்கப்பட்டது. கொடுத்து அவரை தான் நாம் புகழ, அந்த இன்புட்டை போடுறவரை தான் நம்ம புகழணுமே தவிர இல்லையா. கம்ப்யூட்டரை புகழக்கூடாது. கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்குறது யார்? மனிதன் கொடுத்து அதை வடிவமைக்கிறான், அவன் தான் போற்றுதலுக்குரியவன். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, அதே போல இறைவன் மாத்திரமே போற்றுதல், அவருடைய நாமத்தை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் தான் அகந்தையின் கிறிஸ்துவானவர் குணலட்சணங்கள் சாத்தானுக்கு நேர் எதிரான ஒரு குணம் அவர்கிட்ட இருந்தது ஏசாமிகிட்ட. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதனால தான் தேவன் அவரை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் யாருடைய நாவுகளும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை ஒரு இதுவாக தாழ்த்தினாரோ அவர் இல்லையா. தன்னால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு திருவிருந்தில் அவர் தானே
அது எல்லாருக்கும் வந்துடாது அந்த மாதிரியான ஒரு ஒரு காரியம். முற்றிலுமாக தன்னை அவர் தாழ்த்துறார். அதனால தேவன் அவர் என்ன செய்கிறாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி என்று பார்க்கணும். அப்படிதானே? ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, பெருமை என்ன செய்யாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு அந்த வசனத்தையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது அவசியம் இல்லாத ஒரு குணம்தான் இது இந்த பெருமை என்று சொல்லக்கூடிய குணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதானே? அப்போது சுயநலமற்ற அன்பு யாரிடத்துல காணப்பட்டது? ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே காணப்பட்டது. தாழ்மை இருக்கிற இடத்துல தான் சுயநலமற்ற அன்பு இருக்கும். விளங்குச்சுங்களா? தன்னைத்தானே சார்ந்திராமல் மற்றவங்க நம்மளை பற்றி புகழ்ந்தா நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைக்கணும். அப்படி தானே? நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு 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 தாளந்து ஆண்டவர் கொடுக்கணும், அந்த ஆண்டவர் அவரை புகழணும், அவருக்கு தான் அந்த மகிமையை செலுத்தணும். அந்த மகிமையை மனிதனுக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாது. அப்படிதானே? இப்படிப்பட்ட காரியத்தை செய்து தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள். அப்படிதானே? தேவனை தான் புகழ வேண்டுமே தவிர அவருடைய நாமம்தான் திங்கட்கிழமை பாடத்தில் உங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு உபத்தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கணும் இல்லையா? நம்ம எப்படி நாம் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் தான் ஜெபம் பண்ணுறான், நான் தசம பாகம் இவ்வளோ கொடுக்குறேன், வாரத்துக்கு 3 முறை உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு தான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் அவன் சொல்கிறான். அந்த நல்ல காரியத்தை நம்ம கொடுப்பது யார் என்று சொன்னால் தேவன் என்பதை அவன் மறந்து விடுகிறான். அப்படிதானே? அதான் சொன்னேன், இன்புட்டு போடுறீங்க கம்ப்யூட்டர்லன்னு சொன்னால் நீங்கள் தான் அதை செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் தானாக செஞ்சுக்காது. விலங்குங்களா நான் சொல்கிறது? உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஈவு காணப்படுதுன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்டதுன்றது முதலாவது அறிந்து தேவனுடைய நாமத்தை அந்த மனிதனும் பிறரும் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த மனிதனை மகிமைப்படுத்தக்கூடாது. விளங்குச்சுங்களா நான் சொல்கிறது? நம்ம என்ன பண்ணிடுறோம்னீங்கன்னா கடவுளுடைய இடத்துல மனிதனை கொண்டு வர பார்க்குறோம். அந்த அந்த பெரிய தவறு. அது ஐடல் வர்ஷிப் மாதிரி அது இல்லையா? ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கட்டும், எவ்வளோ ஊழியங்களை செய்து புகழ் பெற்றவங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கவங்களாக இருக்கட்டும், ஒருபோதும் அந்த கிரெடிட்டை இறைவனை தவிர வேறு யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்கக்கூடாது இல்லையா? நான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறேன். இதுதானே வெளிப்பட்ட விசேஷத்தில் யோவான் கடைசியில் அந்த தேவதூதன் காலில் போய் விழுறாரு. அப்படிதானே? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்படி செய்யாதபடி பாரு, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான். முதல் தரிசனத்துலனே பார்க்குறாரு அந்த தேவதூதன். அவர் பார்த்து 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 அவர் இன்னும் இவரே வந்துருக்கிறாரு, இவ்வளோ உதவி செய்கிறாரு நமக்கு தரிசனத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை புகழாதபடி பார், இப்படி செய்யாதபடி பார், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான். நம்ம ஊழியக்காரருங்க, அவ்வளோதான். அதை மட்டும்தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். we are the servants of Lord. அப்படிதானே? அந்த எண்ணம் மட்டும் இந்த வித்தியாசமாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவன் அர்த்தம் அது, அவ்வளோதான். அவருடைய நாமம் தான் மகிமை பண்ணுமே தவிர அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவன் பிறர் நம்மை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுவதையும் அனுமதிக்காதவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த இந்த 2 பேரில் ஒருத்தன் நீதிமானாக்கப்பட்டு என்ன செய்கிறான், அவன் வீட்டு இன்னொருத்தன் என்ன செய்யலை, அவன் நீதிமானாக்கப்படவில்லை என்று சொல்லி. அப்போது பெருமை, அதான் இங்கே தான் அந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் 1 பேதுரு 5:5 கொடுத்துருக்காங்க. இது திங்கட்கிழமை பாடம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கத்தக்கதாக. அப்போ என்கிட்ட இருக்கிற எந்த ஈவுகளுமே நற்பண்புகளோ தாளந்துகளோ எதுவுமே என்னால் உண்டானது அல்ல அப்படின்றத நம்ம முதலாவது உணரணும். உணர்ந்து மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களால் புகழப்படும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம விளங்குதுங்களா நான் சொல்கிறது? அப்போது செவ்வாய்க்கிழமை பாடத்தில் மோசே தாழ்மையுள்ள தாசன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தாரா? தாழ்மையுள்ள ஒரு தாசனாக அவர் இருந்தார் என்று சொல்லி. மோசே எல்லா விதமான இதுவும் அவனுக்கு கிடைச்சது இல்லையா? அரண்மனையில் அதிகாரத்தில் அவன் இருந்திருக்கலாம். பார்வோனுக்கு அடுத்தபடியாக பார்வோனாக வர வேண்டியவர். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல அரசியலை கற்றிருந்தார். அந்த ஒரு தேசத்தை எப்படி வழி நடத்தணும் இல்லையா, அரசாட்சி எப்படி செய்யணும், படையெடுப்புனா எப்படி, குதிரையேற்றம், வில்வித்தைகள் எல்லா பயிற்சியும் பெற்றிருந்திருப்பார் அவர்.
போர் பயிற்சி எல்லாத்தையும் அவரை தெரிஞ்சு. ஆனால் கூட அவரை பற்றி என்ன வசனம் சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் அவன் அறிந்திருந்து கூட அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் இல்லையா? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே யார் தெரிந்து கொண்டார்? மோசே வந்து தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்படிதானே? அவனால் ராஜாவாகவே இருந்திருக்க முடியும். சரி, ஆண்டவர் வேற யாரையாவது வைத்து வழி நடத்திட்டு போட்டோம். அவங்க அம்மாவுடைய டீச்சிங் இல்லையா? சின்ன வயசுலேருந்து நம்ம இங்கேருந்து போகணும், இங்கே அடிமைத்தனப்படும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு முற்பிதாக்களுக்கு சொல்லி 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 வளர்க்குறாங்க மோசையை, சத்தியத்தில் இல்லை. அப்படிதானே? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னீங்கன்னா, அந்த ஒரு பக்குவம் அவருடைய இருதயத்தில் வருது. ஆனால் ரொம்ப கோபக்காரராக என்ன பண்ணுறாரு ஆரம்பத்தில் அவர் இருப்பது. இப்போ பின்னால் பார்க்கும்போது மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் எங்கும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில மனமாறுதல் ஏற்படுவதை நம்மளால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அப்படிதானே? அப்போது எகிப்தின் 40 வருஷம் அங்கே இருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கார் அவர் இல்லையா? இப்போ வனாந்தரத்தில் மோசை கற்றுக்கொண்டார் தாழ்மையின் பாடத்தை என்று இன்றைக்கு பாடத்தில் செவ்வாய்க்கிழமை பாடத்தில் அம்மையார் வந்து அருமையாக அதை எழுதுகிறாங்க. அந்த காலையில் போகும்போது பார்க்குற மலர்கள் அழகாக இருக்குது. திரும்பி அதே வழியாக அவர் ஆடுகளை ஓட்டிகிட்டு வரார். பார்த்தா எல்லாம் அப்படியே அழிந்து விட்டு இருந்த இடமே காணல அந்த அந்த மலர்கள் எல்லாம். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரத்திலே முடியக்கூடியது என்பதை இயற்கையின் மூலமாக மலைகள், பூக்கள், காடுகள், மரங்கள் மூலமாக தேவன் மோசேக்கு இயற்கையின் மூலமாக கற்றுக் கொடுக்கத்தக்கதாக அப்படின்னு அவங்க எழுதுறாங்க இல்லையா? அப்போனா அந்த தாழ்மையை வந்து அவர் டீச் பண்ணுறாரு ஆண்டவர். அதை அவர் வந்து ஏற்றுக்கிறார் மோசே. முதல்ல போக மாட்டேன்னு சொல்கிறாரு, 5 முறை மறுக்கிறார். 6வது முறை தான் ஆண்டவர் சொல்ல கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு. உனக்கு பேச முடியாதுன்றதெல்லாம் இருக்கட்டும், நான் தான் நாவை உண்டாக்கினவர், அதை அறியாரோ. உங்கள் அண்ணன் வராரு ஆரோன்னு, அவர் பேச்சில் நல்ல திறமையானவர். நான் சொல்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல, அவர் உனக்காக நமக்காக பார்வோன்கிட்ட அவர் பேசுவார். அப்புறம் மோசையை பற்றி ஒயிட்டமேர் எழுதும்போது பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் புத்தகத்தில் அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், மோசஸ் பிகேம் ஏ ஒரேட்டர் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஒரேட்டர்னா என்ன சொல்கிறது தமிழில்? நம்ம சொற்பொழிவாளர். மோசே வந்து பேச முடியாது, நான் போக மாட்டேன்னு சொன்னான் முதல்ல, அப்படி தானே? போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அம்மையார் என்ன எழுதுறாங்கன்னா, பிகேம் ஒரேட்டர்னா மேடை பேச்சுலாம் பேசுவாங்க தெரியுங்களா இந்த இதுலலாம், அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். கடைசியில் பேச முடியாது, நான் பேச மாட்டேன், எனக்கு நாக்கில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னவர். எனக்கு வந்து ஸ்டட்டரிங் டங் அப்படின்னு சொன்னவர் வந்து அப்படிலாம் கிடையாது, நான் தான் வாயை உண்டாக்குனேன், நான் நீ போய் தான் ஆகணுன்ட்டார் ஆண்டவர். அப்படிதானே? இதெல்லாம் அப்புறம் இந்த யோனா புஸ்தகத்தெல்லாம் வச்சு தான் டாக்டர் லுத்தர் என்ன எழுதுறாருன்னா, ஊழியத்தில் வந்து ப்ரீடெஸ்டினேஷனுக்கு வந்து நீ விலகியே போக முடியாது. அதில் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டு தான் நீ செஞ்சு தான் ஆகணும். அதை ஆண்டவர் விடவே மாட்டார், எங்கே போனாலும் கூட்டின்னு வருவார் அப்படின்றாரு டாக்டர் லுத்தர் எழுதும்போது. சிங்கிள் ப்ரீடெஸ்டினேஷன் ஊழியத்தில் மட்டும் நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யணும்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டு வந்தால், போதக ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ இல்லை என்று சொன்னால் மற்ற எந்த ஊழியத்தில் எத்தனையோ பகுதிகள் இருக்குது இல்லையா? எது நீங்கள் செய்யணும்னு நீங்கள் தேவன் அழைத்திருந்தாரோ அது நீங்கள் செய்யாமல் நீங்கள் தப்பிச்சு போகவே முடியாது ஊழியத்தில் மட்டும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மோசையை சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அதெல்லாம் முடியாதுன்றார் ஆண்டவர். நீ தான் போகணும், உங்கள் அண்ணன் வந்துனுங்கிறாரு, அவர்கிட்ட நீ கடைசியில் பார்த்தா இவரே பெரிய பிரசங்கியாராக மாறிடுறாரு. மோசையினுடைய குரல் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு மலையின் மேல் இருந்து அவர் பிரசங்கிக்கும் பொழுது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்ததுதான் அவருடைய வார்த்தைகள். வீட்டமாரி எழுதுகிறாங்க, அந்த ஒரு ஒரேட்டர், அதாவது சொற்பொழிவாளர் அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? சில நேரத்தில் சிலர் பேசுகிறத நம்ம கேட்போம், பைபிள் இல்லாமல் மற்ற ரொம்ப கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஒரு ஆவியானவர் அவருக்கு அந்த பேசக்கூடிய தாளந்தை என்ன பண்ணார்? அந்த ஆவியின் வரங்களிலே முதல் 2 வரங்கள் இல்லையா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வரங்கள் அவருக்கு கொடுக்கப்படுது. முதல் 2 வரங்கள். மோசே பெரிய பேச்சாளராக மாறுறாரு, முடியாதுன்னு சொன்னவர் இல்லையா? ஆனால் மோசைக்கு வந்து தெரியும் தனக்கு இருக்கிற பலவீனங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. யாருக்கு நல்லா தெரியும்? மோசைக்கு தெரியும்.
ஆண்டவர் வந்து இங்க என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தாழ்மையுள்ள தாசனை என்ன செய்தார்? உருவாக்கினார். தனது ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி சென்று, அவர்களை கொண்டு போய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திலே சேர்ப்பதற்காக. அப்படிதானே? சரி, புதன்கிழமை பாடத்துல பார்க்கும்போது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? சீடர்களுக்குள்ளாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படிதானே? யார் பெரியவன்? நீ தலைவராகிறதா, நான் தலைவராகிறதா? அப்படிதான் இங்கே சண்டை இல்லையா? 12 பேருக்குள்ள என்ன சண்டை நடக்குது? இங்கே அது சொல்லப்பட்டிருக்கு. பாடத்துலையும் இருக்குது, வேதத்துலையும் இருக்குது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 24 என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு ஏசு. அப்போ உங்களுடைய காலத்துக்கு அவர் எவன் தலைவனாக இருப்போம், இல்லைன்னா யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பேதுருக்கு வந்து எப்பவுமே அந்த இது உண்டு. அவருக்கு தேவன் அவருக்கு கொடுத்தார் அந்த காரியத்தை. ஆனால் பவுல் செய்தது போல ஊழியத்தை பேதுருவால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. தேவன் திருச்சபையின் தலைவராக அவரை தெரிந்து கொண்டார். பேதுருவை நாடுகளை மேய்ப்பாயாகன்றார் இல்லையா? தெரிந்து கொண்டார். இதுக்கு முன்னாலே இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது. உமக்கு அடுத்து அப்பா ஏசாமி சொல்றாரு, உங்களில் முதன்மையானவனாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனாக இருக்கத்தக்கதாக. அதனால்தான் அருமை ரட்சகர் மனு அவதாரம் எடுத்து வந்த போது இந்த பூமியில் நமது ஆண்டவராக இயேசு பாவ மனிதனுடைய கால்களை பிடித்து அவர் கழுவத்தக்கதாக. எவ்வளோ தாழ்மை இருந்திருக்கும் இல்லையா? நாசியின் சுவாசத்தினாலே சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர் அதுதானே. அவர் வந்து காலை பிடிச்சி மனுஷனுடைய காலை கழுவுறாரு அப்படின்னா எவ்வளோ தூரம் தாழ்மை அவருக்கு இருந்திருக்கணும் இல்லையா? மறிக்கக்கூடிய அளவிற்கு கால் கழுவுனது கூட பரவாயில்ல, உயிரே என்ன செய்கிறார் மனிதனுக்காக? அவர் தியாக பலியாக தன்னை கல்வாரி சிலுவையிலே கொடுக்கத்தக்கதாக. எவ்வளோ ஒரு தாழ்மை அவருக்கு இருந்திருக்கு. அதுதான் சொல்கிறாரு அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இல்லையா? அவர் மனுஷ தேவரூபமாக அவர் வந்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். உடனே சமமாக இருப்பது எல்லாத்துலேயுமே, அன்புலையும் வல்லமையிலையும் சிருஷ்டிப்பிலையும் ரட்சிப்பதிலும் பலத்திலும் எல்லாத்திலும் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல். 3 பேருமே அப்படிதான், பிதா குமாரன் பரிசுத்தர். அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள். அதனால தான் அவங்க வந்து நம்மளோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? போன வாரமே பார்த்தோம், லெட் தம் மேக் மீ a sanctuary that I may dwell among them சொல்கிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் செய்ய எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போனா ரொம்ப அன்புள்ளவராக அவர் இருக்கிறதுனால தான் வியாழக்கிழமை பாடத்தில் அவரை நோக்கி பாருங்கள் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, உப தலைப்பு இல்லையா? சிலுவையினுடைய அந்த மீண்டும் நமக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-8 வசனம் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? அந்த வசனம் புதன்கிழமையும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், புதன்கிழமையும் கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வசனங்களை அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்கிறார்? அவர் எப்படியாவது மனிதனை மீட்டெடுக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த தாழ்மை மாதிரி வேறு யாருக்குமே வராது பார்த்தீங்க சீக்கிரத்தில். அதுதானே ஒரு இடத்துல ஏசாமி சொல்கிறார், யாராவது ஒன்று விருந்துக்கு கூப்பிட்டா கீழே போய் உக்கார, முதல்ல அவனே ஒன்று கூட்டின்னு போகணும் மேலே அப்படின்றாரு. அதுதானே? அப்போனா அவர் ரொம்ப 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 அந்த மனித அவதாரம் அவர் எடுத்த பொழுது became fully man. முழுதமாக மனுஷனாக, சாதாரண மனுஷனாக அவர் மாறுறாரு. சில இடத்துல அவருடைய பேச்சு வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா? he was fully God, he was fully man. அப்படிதானே? அவர் ஃபுல்லி காடுன்றது எப்போ விளங்குது அப்படின்னா, அவர் செய்த அற்புத அடையாளங்கள் மறைந்து சென்றார். கல்லெறிந்து கொள்ள அவரை இது பண்ணும்போது அந்த எருசலேமில் அவர் நாசரேத்தில் அவர் மறைஞ்சு போனார்னு வருது இல்லையா? 2-3 நாட்டில் மறைகிறாரு. கல்லெறியை எடுத்துக்கிறாங்க. ஆபிரகாமின் குமாரன்னு சொன்னேன், கல்லெறி அப்பவும் மறைஞ்சு போகிறாரு. அது வந்து தெய்வீகத்தின் முழு வெளிப்பாடு. அது அதே போல் மரித்தோரை உயிரோடு இருப்பது தெய்வீகத்தின் முழு வெளிப்பாடு இல்லையா? அற்புத அடையாளங்கள். ஆனால் ஃபுல்லி மேனுன்றதும் சில இடத்துல நல்லா தெரியுது. நம்ம தாகத்துக்கு தான் கேட்குறாரு இல்லையா? தூங்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு. ஒரு ஓய்வு நாள் மதியான வேளையில் ஒரு பரிசையுடைய வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு? அவர் போஜனபானம் பண்ணுறாரு. பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் சிலுவையில் அறையப்பட்ட போது. அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷன்
அவ்வளோத்தையும் இவெல்லாம் அனுபவிப்போன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணார் அவர்? சரி என்ன பண்ண, நம்ம உண்டாக்கிட்டோம், நம்ம தான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த அன்பினாலே நம்ம என்ன செய்கிறார்? கல்வாரி சிலுவையிலே தனது ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? மன அவதாரம் எடுத்து தன்னைத்தானே தாழ்மையாக்கி, இல்லையா, அடிமையின் ரூபம் அப்படின்றாரு பவுல், இல்லையா. அடிமையின் ரூபம்னா அடிமை தான் காலை கழுவான், எஜமானுடைய காலை. அப்போனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ராபோஜனத்தில் நம்மளை எஜமான்னு நினச்சிருக்காரு அவர். பேர் தன்னை காட்டி கொடுக்க போகிறவனையும் தன்னை மறுதளிக்க போகிறவனையும் மறுதளிக்க போகிறவனை சேர்ந்து ஓட போகிற மற்ற 2 பேரையும், அப்படி தானே 3 பேர் ஓடி போயிட்டாங்க இல்லையா, பேதுரு, யோவான், யாக்கோபு, அப்படி தானே. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான். மறுதளிச்சனோட கூட இருந்து தூங்கிட்டு இருந்தவங்க கெத்செமனேல ஓடிட்டாங்க, அவங்க 2 பேரும் இவரை பிடிச்ச உடனே, அப்படி தானே. எவ்வளவு ஹியூமன் வீக்னஸ் பாருங்க அந்த இடத்துல. ஒருத்தர் கூட எதிர்த்து நிற்கல. ஆனால் பேதுரு மட்டும் வலதுகாரதை வெட்டினான் அப்படின்னு இருக்குது. ஆனால் மறுதளிச்சிடுறாரு அவர், ஜீவனுக்கு பயந்து, இல்லையா. அப்போ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் காட்டி கொடுக்கிறவர்கள், மறுதளிக்கிறவர்கள், இல்லையா, அப்படியே அந்த பக்கமாக சாயிறவங்க எல்லார் மத்தியிலும் தான் ஏசாமி என்ன செஞ்சுருக்காரு? ஊழியம் செய்ய, ரொம்ப கடினமான ஊழியம். அவர் காலத்தில் இருந்த மனிதர்களோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணாருங்க? ஆனால் அவ்வளோத்துக்கு அவ்வளோ என்ன பண்ணார்? எஜமான் கால்களை தான் அடிமை கழுவான் அந்த காலத்தில். பேதுருவையும் மறுதளிக்க போகிறான் என்று தெரிந்தும், காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிந்தும் யூதாஸின் கால்களையும், இல்லையா, பேதுருவோடு சேர்ந்து 2 பேர் ஓடிடுவாங்கன்னு செஞ்சு அவங்க கால்களையும், மற்ற சீடர்கள் கால்களையும் என்ன பண்ணுறாரு அவர்? மற்ற 8 பேர் கால்களையும் சேர்த்து என்ன செய்கிறார் அவர்? கழுவுறாரு, இல்லையா. இவ்வளோ ஒரு தாழ்மை இருந்திருந்தால் நம்மை எஜமானர்களாகவும் தன்னை ஒரு வேலையாளை போலவும் அவர் நினைத்து, இல்லையா, சர்வன்ட், அப்படிதானே, சர்வன்ட் காட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ தூரம் தாழ்மை இருந்திருந்தா இல்லை. அது காரணம் வந்து அன்பு. நம்ம எப்படியாவது மீட்டுணும், அந்த உலகத்துலேருந்து, பாவத்திலேருந்து மீட்டு எடுத்து எப்படியாவது நிரந்தரமாக இருக்கணும்னு தானே ஏதேன் தோட்டத்தில் படைச்சார், இல்லையா. புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? புசிக்கலனா சாவ மாட்டேன்னு இன்டைரக்டாக அர்த்தம். நிபந்தனைக்குட்பட்ட நித்திய ஜீவனோடு தான் மனிதன் படைக்கப்பட்டான். அதை இழந்துட்டான் பழத்தை சாப்பிட்டதுனால, இதுதானே. ஏற்கனவே நித்திய ஜீவனோடு தான் நம்ம படைக்கப்பட்டோம். பட்டு கண்டிஷனல், இட்டர்னல் லைஃப், கண்டிஷன் இல்லாமல் நிபந்தனையோடு கூடிய நித்திய ஜீவன். அது விழுந்ததுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, இப்போது எல்லாருக்காகவும் எல்லா மனிதனும் மரித்து போன பாவம் பிரவேசி பாவத்துக்கு சம்பளம் மரணமானதுனால, சரி நம்ம போய் என்ன பண்ணலாம், இவங்கள எப்படியாவது மீட்டு கொண்டு வரலாம், இவங்க மூலமாகவே உலகத்தை சொல்லி திருத்தலாம் நம்ம, இல்லையா. எப்பேற்பட்ட ஒரு அன்பு, தேவ அன்பு என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்கத்தக்கதாக அருமையான ஆண்டோட அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியத்தை இயேசுவானவர் என்ன செய்தார், இல்லையா. அதனால தலைப்பு பெருமையும் தாழ்மையும் என்ற தலைப்பு. ஒரு 2 பேருக்குள்ள குணலட்சணம், நேர் எதிரான குணலட்சணங்கள் என்ன பண்ணுறாரு இன்றைக்கு பாடத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய சமூகத்திலே ஒரு சிறு மந்தியாக கூடி வந்தோம். உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபை செய்கிறப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோப்பா, நாங்கள் இந்த தாழ்மையுள்ள நம்முடைய திருக்குமாரனை போல நாங்கள் எப்பொழுதுமே தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ளவும், பிறருக்கு சேவை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கவும், எங்களால் இயன்றதை பிறருக்கு நாங்கள் செய்யவும், ஆண்டவரே பிறருக்கு உடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதிலே தீவிரத்தை நாங்கள் காண்பிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை வழி நடத்தி வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பாடத்தை போல இந்த திருக்குமாரனுடைய சுயநலமற்ற அன்பை போல எங்கள் அன்பு இருக்கவும், ஆண்டவரே தாழ்மை இருக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதகர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உமது பாதபடியிலே அமர்ந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் வந்து உடைய ராஜ்யத்திலே கேட்பதற்கு முன்பாக வேதத்திலே நீர் பேசின வார்த்தைகளை கேட்டு எங்களை தாழ்மைப்படுத்தி உமக்குள்ளாக வாழ்ந்து, ஆண்டவரே தாழ்மையிலே எங்கள் வாழ்நாட்கள் கடந்து சென்று முடிவடைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் உடைய பாதபடியில் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.